ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ பாதி பேர் ஃபாஸ்டிங்காக இருக்கும், பாதி பேர் நோன்பு வச்சுருக்கீங்களா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம். ஹெல்தியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கும் என்ன ப்ரோ தண்ணி பாட்டிலை பக்கத்தில் வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் நோன்பு இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஹைட்ரேஷன் அப்படிங்கிறத முடிஞ்சார நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படிங்கிறதுனால வாட்டர் பாட்டில் என் பக்கத்துலேயே இருக்கும். வேறு எந்த ரீசனும் இல்லை. ஹைட்ரேஷன் கண்டிப்பாக மஸ்ட்டாக இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறத நான் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். அதை நான் என்னோடய ஒப்பீனியன், நீங்கள் பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கீங்களா இருக்கும், நிறைய பேர் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்களா இருக்கும். கிறிஸ்டின்ஸ்னு எடுத்து பார்த்துட்டோன்னா அவங்க சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடிக்கிறாங்களா இருக்கும். காஸ் ஆஃப்கோர்ஸ் ஹைட்ரேஷன் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் சாப்பாடே சாப்பிடாமல் இருக்கீங்களா இருக்கும். எல்லாம் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் நிறையா சாப்பாடு சாப்பிட்றீங்களா இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அதே ஒரு டாப்பிக்காக நம்மளோட வர்ணங்கள் ஆயிரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஏன்னா இந்த ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு 1 மந்த் இல்லைனா 40 days அப்படிங்கிற ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான ஃபேஸாக இருக்குது லைஃப்பில். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிக்காமல் இதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவோம். ஆனால் நான் எப்போவும் சொல்கிறது தான், மாற்றங்களுக்காக ஒரு குறிப்பான காலகட்டத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் முடிஞ்ச வரை சீக்கிரமாக மாற்றத்தை எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ரிலிஜன் சம்மந்தமாக இருந்தாலுமே சரி, ஹெல்த்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே சரி. ஸோ மோஸ்ட்லி மாற்றத்துக்கு காலகட்டம்லாம் இல்லை நண்பா, நீ ஓகே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு காலகட்டம் தான் மாற்றத்துக்கான ஒரே ஒரு காலகட்டம். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், மாற்றத்துக்கான ஒரே வழி மாற்றுறது தான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஸோ நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடத்தையில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், இந்த காலகட்டம் இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் மந்த்து தான் நிறைய விஷயங்களுக்கான நிறைய மாற்றத்துக்கான ஒரு வழியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஒரு மந்த் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பேசி ஆகணும். மந்தோட மிடில் இருக்கோம், இடையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கூட யாரும் சேஞ்ச் பண்ணலைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த மந்த் அப்படிங்கிறது எதுக்காக ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நோன்பு வைக்கிறது, ஃபாஸ்டிங், சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ ஆக்சுவலாக இந்த சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னா நோன்பு வைக்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, என்னோடய ஒப்பீனியன், உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ஒப்பீனியன் இருக்குதா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு ரிலிஜனில் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா இன்னொரு நபர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக மட்டும் நோன்பு வச்சுட்டு ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறத தாண்டி இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுவீங்களா இருந்தால், இந்த ஒரு ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு போனால், அதாவது இந்த 30 days 40 days முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் திரும்ப அன்ஹெல்த்தியாக மாறிடுவாங்க, இல்லைன்னா கெட்ட விஷயங்களுக்கு முன்னுரிமை குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா. ஸோ அதை தாண்டி நம்ம இன்றைக்கி விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக கேட்டுக்கங்க. இந்த மாதத்தையும் தாண்டினதுக்கப்புறம் கூட இதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போவோம், சரியா. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் அப்படி இல்லைனா நோன்பு இருக்கிற நாளுங்களில் நீங்கள் கேலரிஸும் சாப்பிட போகிறதில்ல, ஃபேட்டும் சாப்பிட போகிறதில்ல, ப்ரோட்டீனும் சாப்பிட போகிறதில்ல, ஒன்றுமே சாப்பிட போகிறதில்ல. அந்த மாதிரி மூமெண்ட்டில் உங்களோட ஃபேட் தான் எனர்ஜி சோர்ஸாக மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு ஒர்க்குமே, இன்றைக்கி நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணீங்களோ அது எல்லாமே ஃபேட் தான் உங்களோட எனர்ஜி சோர்ஸாக மாதிரி உங்களுக்காக யூஸ் ஆகியிருக்க போகுது. ஸோ நிறைய இடங்களில் ஃபேட் பேர்ன் ஆகிறதுக்கு அந்த ஒரு 12 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் உபயோகப்பட போகிறது. அதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, நோன்பு திறக்கிற ஒரு பகுதி அப்படின்னு இருக்கும். 6 மணிக்கு அப்புறம் மாதிரி அவங்க நோன்பை ஃபாஸ்டிங்கை இஃப்தார் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டில் சரியாக எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப நாளாகவே இருந்த ஒரு விஷயம் தான், எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் தான் இந்த நோன்பு கஞ்சி அப்படிங்கிற விஷயம். அது எப்படியுமே நோன்பு திறக்கும் போது கண்டிப்பாக அவங்களோட பக்கத்திலேயே இருக்கும். அதை தாண்டி பார்த்துக்கிட்டோன்னா டேட்ஸ் கண்டிப்பாக அவங்க பக்கத்துலேயே இருக்கும். அதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணீர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற சொசைட்டி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையவே அப்டேட் ஆகிடுச்சு. பீஸாலாம் கூட இப்போ வச்சு நிறைய பேர் இஃப்தார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீஸாலாம் நல்ல சாப்பாடான்னு கேட்டிங்கன்னா, அளவாக எடுத்துக்கிட்டாலுமே அது நல்ல சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, அதால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பகுதிக்கு தள்ளப்படுது. ஆனாலுமே பீஸாஸ், பர்கர்ஸ், பன்னு, அது இதுன்னு எவ்வளோ சாப்பாடு இஃப்தார் அப்படிங்கிற மூமெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கே தெரியுமா இருக்கும். இப்போது நிறைய சொசைட்டியில் சேஞ்சஸ் இருக்கனால அது நடந்துக்கிட்டு தான் வருது அப்படிங்கிறது. ஸோ அதை தாண்டி ஓகேவா, இப்போது இந்த நோன்பு கஞ்சி, டேட்ஸு, தண்ணி அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நோன்பு கஞ்சி அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஒரு மெயினான நியூட்ரிஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஒன்று கார்ப்ஸ், ரைஸ் இருக்குது இல்லையா, கார்போஹைட்ரேட்ஸ் நிறையாவே இருக்கும். இன்னொன்று வந்து நோன்பு கஞ்சி அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஏதாச்சும் ஒரு பீஃப் அப்படி இல்லைன்னா ஒரு சிக்கனும் கண்டிப்பாக இருக்கும். அதில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கும். ஓகே, ப்ரோட்டீன் அண்ட் கார்ப்ஸ் தான் இந்த நோன்பு கஞ்சி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. டேட்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேலரிஸ் இருக்குது, அதில் ஹீட் கன்சியூம் ஆகுறது அதிகம் அப்படிங்கிறதுனால டேட்ஸ் ஒரு 2 இல்லைன்னா 3 நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதுக்கப்புறமா தண்ணி, ஹைட்ரேஷன் மஸ்ட்டு. ரொம்ப தாக்கத்தில் இருப்பீங்க, ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் உடம்புக்கு அப்படிங்கிறதுனால தண்ணி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயந்தான் நோன்பு திறக்கும் போது இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாதாரண இஃப்தாரில் கூட கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு சமோசா, ஒரு கட்லெட்டு, ஒரு ரோல்ஸ் அப்படின்னு நிறையா ஷோர்ட் ஈட்ஸ் இருக்குது. அதை தாண்டி கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது தண்ணி தாங்க ட்ரிங்காக இருக்கணும் அந்த இடத்துல. ஓகேவா, ட்ரிங்க் குடிக்கிறது நல்லது தான். நான் சொல்ல இந்த பெவரேஜஸ் அதெல்லாம் ஓகே தான், பெவரேஜஸாக இருக்கணும். இந்த ஃபலூடா, மில்க்கு, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வச்சு நோன்பு திறக்கிறவங்க இருக்காங்க. ஆனாலுமே தண்ணி அப்படிங்கிறத தான் நம்ம ஹைட்ரேஷனுக்காக ஃபஸ்ட்டே யூஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துலையே இப்போ பெவரேஜஸ், ஃபலூடாலாம் வரும்போது ஒன்று கோல்டு அந்த மாதிரி விஷயங்கள் உண்டாகுது. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக உங்களோட உடம்பை வந்து எந்த ஒரு நியூட்ரிஷனுமே கொடுக்காமல் ஃபேட் சோர்ஸை வச்சுமே நீங்கள் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு போகிறனால உங்களோட உடம்பு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் எப்படா ஒரு நியூட்ரிஷன் வந்து விழுவுன்னு. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு ஹீட்டையோ கோல்டையோ கொடுத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்போவே கொஞ்ச நேரத்திலேயே அது கன்சியூம் பண்ண டக்குன்னு ஆரம்பிக்கும் போது அதால் நோய்கள் ஏற்படலாம். ஓகே, ஸோ நீங்கள் மோஸ்ட்லி எடுத்தோம் கவுத்தோன்னு டக்குன்னு கொஞ்சம் ஃபலூடாவையோ பிவரேஜையோ குடிச்சிட்டிங்கன்னா கோல்டு வர்றது சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நீங்கள் ஒரு 6 to 12 hours மாதிரி ஃபாஸ்டிங் இருந்துட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத வந்து கான்ஷியஸாக வச்சுக்கோங்க. அதை தாண்டி இந்த 6 to 12 hours நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஃபேட் பர்ன் ஆகுது, அதே மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நோன்பு காலத்தில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் சாப்பிட்றத கட்டுப்படுத்திக்கங்க, கரெக்டான உணவை மட்டும் எடுங்க அப்படிங்கிறத வந்து நோன்பு அப்படி இல்லைன்னா ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஃபேஸ் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. சரியான உணவை எடுத்துக்கிட்டாலே நோய் இல்லாமல் இருக்கலாம். பட் ஃபாஸ்டிங் பண்ணுற நோன்பு பிடிக்கிற காலத்திலேயே கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பான உணவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு வந்து கூடிய சீக்கிரமே அவங்க நோய்க்குள்ளாகிற மாதிரியான ஃபுட்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மோஸ்ட்லி நல்ல உணவை சாப்பிடுவீங்களா இருந்தால் அது உங்களோட ஹெல்த்தை பத்திரமா வச்சுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயமா இருக்க போகிறது மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபாஸ்டிங் அப்படி இல்லைனா நோன்பு அப்படிங்கிற காலத்தில் வந்து மோஸ்ட்லி உங்களோட மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சைக்காலஜியாக சொல்லணும் அப்படின்னா ஹெல்த்தாக சொல்லணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மூட நம்பிக்கையாக சொன்னால் தான் நிறைய பேர் நம்புகிறாங்க. ஓகேவா, நம்மளோட நண்பர் சொல்லியிருந்தார், நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்டில் இருக்கிற அந்த பூட்டை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது வீட்டுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்னென்னா கேட்டில் இருக்கிற பூட்டை ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது பூட்டு லூஸ் ஆகிரும், திருடன் எவனாச்சும் வந்தான்னா கண்டிப்பாக திறந்துட்டு உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் கரெக்டான தியரி. ஓகேவா, அதுக்காக தான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் அது ஒரு மூட நம்பிக்கையாக வீட்டுக்கு சரியில்லை, வீட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்லும்போது தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த முருங்கை மரத்துக்கு கீழே படுத்து இருந்தால் பேய் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார். அதில் இருக்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், அதில் இருக்கிற ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்கலாம், உங்களோட உடம்புக்கு போய் நிறைய நோய்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால தான் அதை சொல்கிறாங்க. பட் மூட நம்பிக்கையாக பேய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேர் நம்புகிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த நோன்பு வைக்கிறது, ஃபாஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ஹெல்த்தாவோ அப்படிங்கிறத தாண்டி உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் நோன்பு பிடிக்கும்போது கோவப்படக்கூடாது, தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது, கெட்ட பழக்கங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் மோஸ்ட்லி இந்த ஃபாஸ்டிங்கை விட்டதுக்கு அப்புறமே நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு போகிறாங்க. அதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இந்த ஒரு ஃபேஸில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்போ வேணால் பண்ணலாம். தப்பான ஒரு விஷயம் நீங்கள் பழகிருக்கீங்கன்னா அதை கைவிடுறது
இந்த ஒரு ஃபேஸில் மட்டும்தான், இந்த ஒரு மந்தில் மட்டும்தான் பண்ணணுங்கிறது இல்லை, இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான மாற்றத்தை எடுங்க அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தப்பான பழக்கங்கள் தான் இந்த ஸ்மோக் பண்ணுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா இந்த மந்தில், இந்த ஒரு 30 டேஸில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ மக்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கருத்து, அப்படி இல்லைனா தியரின்னு சொல்லலாம். ஸோ அது சைக்காலஜியாக எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு விஷயத்தை நம்ம 7 நாள் பண்ணோன்னா நமக்கு பழகிடும். ஓகே, ஒரு 30 நாள் பண்ணோன்னா அதை மிஸ் பண்ணுவோம். ஒரு 40 நாள் பண்ணோன்னா அது நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு டெய்லி பண்ணுற ஒரு விஷயம் மாதிரி ஆகிடும். அது ஒரு மைண்ட் வந்து அதுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். இதை பண்ணலைன்னா நமக்கு வந்து ஒரு நாள் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அப்படிங்கிறது. நோன்பு அப்படி இல்லைன்னா ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி 30 to 40 டேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் லைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேஸில் நீங்கள் இந்த மாற்றங்களை கொண்டு வர்றது நல்லது தான். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு டேஸில் மட்டும்தான் இந்த மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத மட்டுமே மனசில் வச்சுக்காமல் எப்போ வேணால் இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் நண்பா. ஸோ அந்த மாற்றத்துக்கு தயாராக இருந்துக்க அப்படிங்கிறது தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ ஓகேவா, இந்த ஃபேஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி நடத்தை அப்படிங்கிற இடத்துல பேசியிருந்தோம். நம்ம அடுத்து ஃபேஷன் பற்றி பேச போகிறோம். ஃபேஷன் பற்றி பேசிடலாமா? ஸோ ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து பெல்ட் பற்றி பேச போகிறோம். சீட்டு பெல்ட்டா இல்லைன்னா பேக் பெல்ட்டா அப்படின்னா காமெடி பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுறனோ. சரி விடுங்க, நம்ம பேண்ட்டில் போடுற பெல்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பெல்ட்டு பற்றி பேசும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பேண்ட்டு லூஸாக இருக்கிறதுக்கு ஒரு க்ரிப்பு மாதிரி தான் இந்த பெல்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஆனால் இந்த பேண்ட்டு க்ரிப்பாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பெல்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே பெரிய பெரிய பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு சில பேர் பெல்ட்டை போட்டுக்கிட்டு ஓகே பேண்ட்டு தான் போகலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் இருப்பீங்க. அதான் தப்பான ஒரு விஷயம். எப்போவுமே பேண்ட்டில் ஒரு பெல்ட் போடுறது வந்து பேண்ட் எவ்வளோ லூஸாக இருந்தாலும் கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லை. பேண்ட் டைட்டாகவே இருந்தாலும் ஒரு டைம் லைனுக்கு மேலே அந்த பேண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகி அவன் பெருசாகிற மாதிரி தான் இருப்பான். அந்த மூமெண்ட்டில் தான் பெல்ட் உங்களை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது, ஓகேவா, டைட்டாக வச்சுக்கிறதுக்கு. பட் நீங்கள் ஒரு பெரிய பேண்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கும் பெல்ட் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அது வந்து க்ரிப்பாக வச்சுக்காது. க்ரிப்பாக வச்சுக்கிட்டாலுமே அது உங்களை பார்க்குறவருக்கோ இல்லைனா உங்களுக்கே கூட பின்னாடி பேண்ட் பொங்குன மாதிரி தெரியும், முன்னாடி பேண்ட் வந்து ஒரு பக்கம் சுருங்கின மாதிரி தெரியும். அது வந்து நல்லா இருக்காது, ஓகேவா. பெல்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பேண்ட்டை டைட்டாக வச்சுக்கிறதுக்கு தான். ஆனால் ஸ்ட்ரெச் ஆகி கீழே கொஞ்சம் க்ரிப் இல்லாமல் விழுந்தா போகும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் மட்டும்தான் டைட்டாக வச்சுக்கும். பெரிய பெரிய பேண்ட்லாம் போட்டுட்டு நீங்கள் பெல்ட் போடுவீங்களா இருந்தால் தப்பான ஒரு விஷயம். அது வந்து கரெக்டாக உங்களை வந்து இன்னொருத்தருக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்காது. நீங்களுமாகவே இருந்தாலும் அப்படி இருக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பேண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி மாற்றி எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துப்பீங்களா இருந்தால் பெல்ட் தேவைப்படாதுன்னு நினைக்காதீங்க, பெல்ட் தேவை, ஓகேவா. அதுக்கப்புறமா பெல்ட் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு கேஷுவல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மோஸ்ட்லி நம்ம டக்கின் பண்ணுறதில்ல, டக்கின் பண்ணலைனாலும் பெல்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இடத்துல ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் அப்படி இல்லைன்னா ஒரு இந்த ரோப் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ரோப் மெட்டீரியல்ஸில் ஒரு பெல்ட்டு போட்டாலே போதும், ஓகேவா. அதனால் அது பிரச்சனையே கிடையாது. ஸோ கேஷுவல் அப்படின்னு வரும்போது பெல்ட் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒஃபிஷியல்னு வரும்போது ஒரு லெதர் பெல்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் மகனுக்கு மஸ்டான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஒஃபிஷியல்னு வரும்போது லெதர் பெல்ட்டாக இருக்குமா இருந்தால் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் டக்கின் பண்ணிக்கும் போது உங்களோட பேண்ட்டுக்கு மர்ஜ் ஆகிற ஒரு கலராக இருக்கணும். ப்ரௌன் கலர் பேண்ட் போட்டிங்கன்னா ப்ரௌன் கலர், பிளாக் கலர் பெல்ட் வச்சுருப்பீங்களா இருந்தால் நீங்கள் எந்த பேண்ட் போட்டாலுமே மர்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். பெல்ட் மட்டும்தான், ஓகே. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ஷர்ட்டு பேண்ட்டு எதுனா வந்தாலுமே பிளாக் ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாலுமே நான் சொல்கிறது பிளாக் கலர் ஒரு பெல்ட் வச்சுருப்பீங்களா இருந்தால் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மர்ஜ் ஆகி போகும் அப்படிங்கிறது தான் என்னோடய தியரி. ஸோ மோஸ்ட்லி பிளாக் கலரில் ஒரு பெல்ட்டாச்சும் உங்களோட வேர்ட்ரோப்பில் இருக்கணும். அப்போ தான் டக்கின் பண்ணும்போது ஒரு பெல்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ரெட் கலர் பேண்ட் போடுறீங்களா இருக்கலாம், ஒரு ஒயிட் கலர் பேண்ட் போடுறீங்களா இருக்கலாம், ஒரு ப்ரௌன் கலர் பேண்ட்டே போடுறீங்களா இருக்கலாம், ஒரு பிளாக் கலர் பெல்ட் இருக்குமா இருந்தால் டக்கினுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ அதான் மக்களே, மோஸ்ட்லி பிளாக் கலர் பெல்ட் ஒன்று வச்சுக்கிறது வந்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் பேண்ட் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி லூஸான பேண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. லூஸான பேண்ட்ஸ்னால் உங்களோட அளவுக்கு அதிகமான பேண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டெய்லர் ஷாப் போனாலுமே உங்களோட பேண்ட் சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களே கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் கரெக்டான விஷயமா இருக்குமே தவிர ஒரு பெல்ட் பேண்ட்டை தாங்கிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே பெல்ட் மேலே நம்பிக்கை வச்சிங்களா இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. பேண்ட்டு கண்டிப்பாக டைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதை வச்சு ஒரு ஃபேஷன் மெயின்டைன் பண்ண முடியாது உங்களால். அதே மாதிரி தான் டக்கின் பண்ணுற ஒரு நபராக இருந்தால் ஒரு பிளாக் கலர் லெதர் பெல்ட் வச்சுக்கிறது உங்களுக்கான சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமா பெல்ட்டில் வர பக்கிள், இவன் தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த பக்கிள் அப்படின்னு வரும்போது நிறையா பிராண்டட் பிரிண்ட்ஸ் வரதா இருக்கலாம், அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிப் பண்ணுற மாதிரி பக்கிள்ஸ் வரதா இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஒரு பிளெயினான பக்கிள் வரதா இருக்கலாம். அது வந்து உங்களோட ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடணும். ஓகே, ஒரு கிளிப் பண்ணுற மாதிரியான பக்கிள் வந்து மோஸ்ட்லி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து அழகாக இருக்கும். ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஒஃபிஷியல் ஈவெண்ட்டாக இருக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பிளெயினான பக்கிள், ஜஸ்ட் ஒரு பாக்ஸ்டு பக்கிளாக இருந்தால் அவன் வந்து எப்படி மெயின்டைன் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சும்மா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போடுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெண்டமான பிளேஸுக்கு போடுறீங்களா இருக்கலாம், அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவன் வந்து கிளிப்பாகவும் தெரிய மாட்டான், பிரிண்டடாகவும் தெரிய மாட்டான், ஒரு பிராண்டாகவும் தெரிய மாட்டான். ஆனால் கண்டிப்பாக ஒரு சிம்பிளான ஒரு சாமான ஃபேஸ் கொடுப்பான். அப்படிங்கிறதுனாலேயே பெல்ட்டில் இந்த ஒரு பக்கிள் வந்து ஜஸ்ட் ஒரு ரேண்டம் பிளேஸுக்கெல்லாம் கரெக்டாக இருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிராண்டட். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்ட் பிடிக்கும், அதை பொறுத்து நீங்கள் போடுறது உங்களோட இஷ்டம் அப்படிங்கிறது ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக செல்ஃப் கேரில் ஒரு பெரிய விஷயம் பேச போகிறோம். நான் எவ்வளோ முடியுமோ சிம்பிளாக சொல்கிறேன், பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஓகே காய்ஸ், நம்ம ஃபேஷனில் பெல்ட் பற்றி பேசிட்டோம். பட் இப்போ அடுத்து நம்ம பேச போகிறது தான் ரொம்ப ஒரு க்ரூஷுவலான டாபிக். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக். கல்குலேட் அப்படிங்கிறதுலாம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் கல்குலேட் பண்ணுறதை நம்ம தாண்டி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு பண்ணுவோம். ஏன்னா கல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணி கல்குலேட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? நம்ம இன்னைக்கு செல்ஃப் கேர் அப்படிங்கிற பகுதியில் கேலரி டெஃபிசிட் அப்படின்னா என்னன்னு பேச போகிறோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த கேலரி டெஃபிசிட்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குண்டான நபராக இருக்கலாம், ஒல்லியாகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா இருக்கலாம், ஒரு ஒல்லியான நபராக இருக்கலாம், குண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் இருக்கும், அப்படி இல்லைன்னா இருக்கிற பாடியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்களா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டயட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி தருவாங்க. டயட், இந்த டயட் சார்ட் பிளான் அப்படிங்கிறத வந்து மோஸ்ட்லி ஜிம்மில் கூட காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சீக்ரெட் மாதிரி. ஓகே, ஸோ இந்த சீக்ரெட்டை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன் முடிஞ்ச வர. அதை தாண்டி ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் இந்த நிகழ்ச்சி போகும்போது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். ஓகே, இந்த கேலரி டெஃபிசிட் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு 2000 கேலரிஸ் மெயின்டைன்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் 2000 கேலரிஸ் சாப்பிட்டு ஒர்க் பண்ணால் உங்களோட இருக்கிற பாடி இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னா, ஓகேவா? நீங்கள் 2000க்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் ஆக முடியும், அதாவது உடம்பு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2000க்கு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா உங்களோட கேலரிஸ் சரியாக பேர்ன் ஆகும், நீங்கள் ஒர்க் பண்ணுற லிமிட்டோட. அதுக்கப்புறமா உங்களோட ஃபேட்டும் பேர்ன் ஆகி ஒரு மெயின்டைன்டு கேலரிஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 2000 கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே ப்ரோ, அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் எல்லா சாப்பாடுலேயுமே ஒரு கேலரி அமௌண்ட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணாலே தெரியும் ரைஸில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, ஒரு ஃப்ரூட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, நூடுல்ஸில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றீங்கன்னா வேஸ்ட்டு. வயிறு நிறையுதோ இல்லையோ கேலரிஸ் உங்களோட உடம்புல நிறையும். இதுதான் பிரச்சனை. உங்களோட வயிறை ரொப்புறது கார்போஹைட்ரேட்ஸ். ரைஸில் அதிகளவான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஒரு அளவான கேலரிஸ் இருக்குது. நூடுல்ஸில் கம்மி அளவான ஒரு கார்போஹைட்ரேட் தான் இருக்குது, ஆனால் கேலரிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட வயிறை ரொப்புதோ இல்லையோ நிறைய கேலரிஸ் வருது. பீஸா பர்கர் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வயிறை ரொப்புதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கார்போஹைட்ரேட்ஸ் அதில் ரொம்ப கம்மி. அது மாதிரி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் உங்களோட எனர்ஜி சோர்ஸாக கூட அது கன்வெர்ட் ஆகாது, ஒரு டிரான்ஸ் ஃபெட்டாக கன்வெர்ட் ஆயிரும், டிரெக்டாக ஃபெட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அதில் கேலரிஸ் ரொம்பவே அதிகம். ஓகே, ஈஸியாக சொல்லட்டுமா? நீங்கள் ஒரு நாளைக்கு 2000 கேலரிஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2000 கேலரிஸில் எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 பனானாஸ் ஒரு நாளைக்கு அப்படி எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 100 கேலரிஸ் தான் வரும். அதுக்கப்புறம் 3 பவுல் ஆஃப் ரைஸ்,
ஒரு ஆளுக்கு பத்துற மாதிரியான ஒரு பவுலான ரைஸை ஒரு 3 வேளைக்குமே சாப்பிட்றீங்களா இருந்தாலுமே அங்கேயே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 கேலரிஸ் தான். ஓகே, 1200 கேலரிஸ் சாப்பிட்டுட்டோம். ஓகே, அது போக கறி கிரேவி அப்படின்னு பார்த்து ஒரு 500 கேலரிஸ் வச்சாலும் 1800 கேலரிஸ் சாப்பிட்டுட்டோம். ஓகே, இன்னொரு 200 கேலரிஸ் ஃபில் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு சாக்லேட் பாரோ ஏதோ சாப்பிட்றீங்கன்னா ஒரு 200 கேலரிஸ் அப்போ கூட பார்த்து சாப்பிடுங்க. அந்த சாக்லேட் பாரில் கண்டிப்பாக போட்டிருப்பான். ஓகேவா? அப்படி சாப்பிட்றீங்கன்னா அங்கே ஒரு 200 கேலரிஸ் 2000 கேலரிஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும். இதுவே ஒரு பீஸா சாப்பிடுவீங்களா இருந்தால், ஒரு பர்கர் சாப்பிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பர்கரில் 1500 கேலரிஸ் இருக்குது. நீங்கள் 2 பர்கர் சாப்பிடுவீங்களா இருந்தால் உங்களோட கேலரி டெஃபிசிட்டை விட அதிகமாக சாப்பிட்றீங்க. அப்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு புரியுதா? ஓகே, உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டில் உங்களோட கேலரி டெஃபிசிட், உங்களோட கேலரி மேனேஜ்மெண்ட்டை ஒரு நிறைய ஃபுட்டை வச்சும் கவர் பண்ண முடியும், ஒரு குட்டி பர்கரை வச்சும் கவர் பண்ண முடியும். நீங்கள் பர்கரை வச்சு கவர் பண்ணுறீங்களா, அப்படி இல்லைன்னா நிறைய ரைஸ் சாப்பிட்டு கவர் பண்ணுறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, 2000 கேலரிஸ் தான் உங்களோட மெயின்டைன்டு கேலரிஸ். அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த 2000 கேலரிஸுக்கு சாப்பிடணும். ஆனால் உங்களோட ஃபெட் பர்ன் பண்ணணும், உங்களோட உடம்பை குறைக்கணும்னா அதை விட கம்மியாக சாப்பிடணும். அப்படியே உங்களோட உடம்பை ஏற்றணும்னா அதை விட அதிகமாக சாப்பிடணும். அப்போ தான் உங்களோட கேலரி டெஃபிசிட் வந்து கரெக்டாக ஃப்ளோவில் போகும். அப்படிங்கிறது தான் என்னோட தியரி. என்னோட தியரின்றதை தாண்டி இதுதான் கரெக்டான ஒரு கல்குலேஷன். ஓகேவா? ஸோ ஃபெட் பர்ன் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் உங்களோட கேலரி டெஃபிசிட்டை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஃபெட் பர்னும் பண்ணலாம், ஃபெட் கெயினும் பண்ணலாம், அதே மாதிரி உடம்பையும் வளர்த்துக்கலாம், ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த 2000 கேலரிஸை 3 ரைஸ் பவுலில் 3 வேளை சாப்பாட்டில் கவரும் பண்ணலாம். ஓகே, 2 பர்கர்லையும் கவர் பண்ணலாம். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஒரு 2 பர்கர் சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு ரொப்பிடுமா, ஒரு வேளை சாப்பாடுக்கு பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 2 வேளை சாப்பிடும்போது அது 4000 5000 கேலரிஸில் கொண்டு வந்து விட்டுட்டான்னா அப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் எப்படி உங்களோட உடம்பை குறைக்கிறது? இங்கே தான் பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 3 வேளை சாப்பாடை சரியாக உங்களோட கேலரி டெஃபிசிட்டுக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் பண்ணி சாப்பிட்ணும். நீங்கள் ஒவ்வொரு சாப்பாடுலேயும் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா உங்களோட ஃபோன்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடை ஒரு குட்டியாக நோட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்கன்னு, எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாளில் இருந்து அதை கம்மியாக சாப்பிட்ணுமா அதிகமாக சாப்பிட்ணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்துங்க. ஸோ இந்த கல்குலேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம உடம்பை ஏற்றுறதோ இறக்குறதோ பண்ணுறோம். ஒரு பெரிய சீக்ரெட் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் பிரச்சனை இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எடுத்துக்காட்டு அப்படிங்கிற பகுதியில் ஜெயம் ரவி, இப்போ அவர் பேரை மாற்றிட்டார், ரவி மோகன் அப்படிங்கிற ஒரு ஆக்டரோட ஹெல்த் அப்படி இல்லைன்னா அவரோட ஃபிட்னஸ் அப்படின்னா ஃபேஷன் அப்படிங்கிற ரீதியில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட முதல் படமாக இருக்கிறது ஜெயம். அதனால தான் ஜெயம் ரவின்னு பேர் வந்துச்சு இல்லை? ஜெயம் படத்தில் வந்து அவர் ஒரு குட்டி பையன், ஒரு பெகியான ஷர்ட்டு, ஸ்கூல் போகிற மாதிரியான ஒரு பையன், காலேஜ் போகிற ஒரு பையனாக இருப்பார். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபேஷன் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே தாஸ், இந்த தீபாவளி அந்த மாதிரி படங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பப்போ காலேஜ் போகிற பையன் மாதிரியும் நடிச்சிருப்பார். ஆனால் ஒரு மாசான கெத்தான ஆக்டர் மாதிரி இருக்கணுன்றதுனால அவரோட உடம்புல ஒரு குட்டி சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் மசில் வச்சுருக்கும். ஃபேட் ஆகிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மசில் வச்சுருக்கும். அவரோட ஃப்ரேம் கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த தீபாவளி படம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்லியிருப்பேன் இந்த லேயர்ஸ் ட்ரை பண்ண வேணான்னு, அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அவருக்கு கரெக்டாகவும் இருந்திருக்காது. படத்தை பார்க்குறவங்களுக்கே கொஞ்சம் ஆக்வர்டான மூமெண்ட்டாக இருந்திருக்கும். என்னென்னா இந்த வெஸ்ட் இருக்கு இல்லையா, வெஸ்ட்டை வந்து லேயர்ஸாக உடுத்தியிருப்பாங்க. அப்படியே தாஸ் படங்கள் எப்படி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெகியான லாங் ஸ்லீவ் ஷர்ட் உடுத்திருப்பாங்க. அது அந்த ஃபேஸ் ஆஃப் 90s ஃபேஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் அது ஒரு நல்ல ஒரு ஃபேஷன் தாங்க. இப்போ கூட ஓகே தான், பட் இந்த சட்டையை வந்து முழங்கால் வரைக்கும் போடுறதெல்லாம் நல்ல ஃபேஷன் கிடையாது நண்பா. ஓகேவா? ஸோ அது வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனாலுமே பெகியாக ஒரு ஷர்ட் உடுத்துறீங்கன்னா அந்த ஒரு ரேஞ்சில் உடுத்துறது அழகாக இருக்கும். நம்ம அப்படியே இப்போ இருக்கிற அவரோட மூவிஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா மோஸ்ட்லி பல்காக இருக்கார். ஃபேட்டும் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, ஃபேட் இருக்குது இப்போ அவருக்கு. அதே மாதிரி தான் பல்காக இருக்கார். ஸோ ஒரு மாஸான ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி வந்து ஒரு பாக்ஸராக நடிச்சிருப்பார் இந்த படத்தில், பூலோகம் படத்தில். அந்த படத்தில் அவரோட ஃபிட்னஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டல் பல்கான ஒரு பாடி,
ஓகே, பல்கான ஒரு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது ஒரு பாக்ஸரோட ஃபிசிக் மெயின்டைன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான டயட்டாக இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரியான ஃபிட்னஸாக இருக்கலாம், எல்லாமே எடுத்துக்கணும். ஃபெஷன் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் எடுத்துக்க பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு பாக்ஸருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பெக்கியாக எடுத்திருப்பார், இல்லைனா ஒரு வெஸ்ட்டோடு இருப்பார், அப்படி இல்லைனா சாமி கேரக்டரில் வந்திருப்பார், அந்த மாதிரி இருப்பார். ஸோ அதுக்கடுத்து அவரோட படங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் கேரக்டராக இருக்கலாம், ஒரு ஆர்மி மேன் கேரக்டராக இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா விண்வெளிக்கே போகிற கேரக்டராக இருக்கலாம். சில இடங்கள் அவர் சொல்லியிருப்பாங்க ஹீலர் ரவி, எல்லா பிரச்சனையுமே இவர் உலகத்தை காப்பாற்றுறதுலே தான் குறியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹீலர் ரவியாக இருப்பார். அதனாலேயே அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மோஸ்ட்லி ஒரு லாங் ஸ்லீவ் ஷர்ட் இல்லைனா ஒரு ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பார். மூவிஸ்லேயே இவரோட ஃபேஷன் அப்படிங்கிற எடுத்து பார்க்கணுன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரெஸ்ஸிங் இருக்கும். சார்மாக இருக்குன்னு சொல்ல முடியாது, விஜய் சேதுபதி மாதிரி சார்மாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவரோட ஃபிசிக் வந்து விஜய் சேதுபதியோட ஃபிசிக்கோட பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட். இவரோட ஒரு ஃப்ரேம் இருக்கிற ஒரு பல்கான ஒரு ஜிம் பாடிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபிசிக் தான் இருக்குது. இந்த ரோமியோ ஜூலியட் படங்கள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் ஒரு ஆக்டரே கிடையாது, ஆனால் இவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆக்டருக்கு ஆக்டிங் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆக்டருக்கு ஃபிசிக் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவர் தான் நம்மளோட ஜெயம் ரவியா ரோமியோ ஜூலியட் படத்தில் இருப்பார். அப்படி இருக்கும்போதே அவரோட ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஒரு ஜிம் பாடியான ஒரு பாடி தான் இவரோட பாடி. அதனாலேயே இவர் சாமா உடுத்தினாலுமே அது ப்ரொஃபஷனலாக தெரியுது. அந்த பக்கம் நம்ம விஜய் சேதுபதி பற்றி எடுத்துட்டோம்னா போன வாரம் நம்ம விஜய் சேதுபதி பேசியிருந்தோம். அவருமே சாமா தான் உடுத்துறாரு, இவருமே சாமா தான் உடுத்துறாரு. அதனால தான் அவரோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேரிஷன் தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கம்பேர் பண்ணால் தான் அவருக்கும் இவருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க மூவிஸில் மோஸ்ட்லி. ஆனாலுமே இவரோட பாடி வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது, இவரோட பாடியில் ஒரு ஃப்ரேம் இல்லை அப்படிங்கிறதுனால. ஏன்னா விஜய் சேதுபதியோட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவர் மோஸ்ட்லி ஒயிலி ஃபுட் என்ன ஃபுட்டாக இருந்தாலும் சாப்பிட்ருவார். ஜிம்மெலாம் பெருசாக அவர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகர்களுக்கே தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். பட் ஜெயம் ரவி அப்படி கிடையாது, அவரோட ஃபிசிக்ஸில் ரொம்பவுமே மெயின்டைன்டாக இருப்பார் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரோட காஸ்டியூம்ஸுமே ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேரோட காஸ்டியூம்ஸுமே டிஃபரெண்ட்டாக தெரிகிறதுக்கு ரீசனாக இருக்கிறது அவங்களோட ஃபிசிக். ஸோ நீங்கள் சாமா உடுத்துற ஒரு நண்பராக இருந்தால் உங்களோட ஃபிசிக்கையும் கரெக்டாக வச்சுப்பீங்களா இருந்தால் அந்த சாமான ட்ரெஸ்ஸிங்கே கூட இன்னும் ப்ரொஃபஷனலாக தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜெயம் ரவியோட ஃபேஷன் அண்ட் ஃபிட்னஸ் அப்படிங்கிற பகுதியில் பார்க்குறதுக்கு இருக்குது. ஓகே, இந்த வாரம் கம்பேரிஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நம்ம விஜய் சேதுபதியும் தாழ்வாக பேசலை. ஏன்னா அவரும் சாமா உடுத்தினாலும் அவரோட இருக்கிற ஃபிசிக்கே நல்லா இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபேஷன் தான் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட ஃபிட்னஸை மதிக்கலைனாலும் அவரோட ஃபேஷனுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த பக்கம் இவர் ஃபேஷனையே சாமா வச்சுக்கிட்டு இவரோட ஃபிட்னஸையும் கரெக்டாக வச்சுருக்கிறனால அது ப்ரொஃபஷனலாக தெரியுது. ஸோ ஓகே காய்ஸ், இது ரெண்டுமே நல்ல விஷயந்தான். கம்பேரிசன் அப்படிங்கிறத வந்து கெட்டதாக மட்டும் தான் எடுக்கணும்னு இல்லை, நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. ஓகே, நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? ஸோ மக்களை, இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். முன்னாடியே இந்த மந்த் ஆஃப் ஃபேஸ் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு. ஸோ மாற்றத்துக்கு இந்த மாதத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணுமான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை, நாளைக்கே கூட நீங்கள் டிசைட் பண்ணி உங்களோட சேஞ்சஸ்க்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ மாற்றத்துக்கு ஒரு காலகட்டம் இல்லை, அந்த காலகட்டத்தை வந்து தாண்டி நீங்கள் ஒரு மாற்றத்துக்காக உழைப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகே, இந்த டைம் பீரியடில் தான் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன், இந்த மந்தில் தான் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன், நியூ இயர் டெஃபினிஷன் எடுத்தால் தான் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன்னு இருக்காமல் முடிஞ்ச வரை மாற்றத்துக்கு காலகட்டம்லாம் பார்க்காம சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க, டாடா.